ஹாய் விவர்ஸ், வெல்கம் டு ஸ்ரீ சங்கு சக்கரம் சேனல். பில்டிங் ரிலேட்டட் எல்லா கொரிஸும் நம்ம போட்டுட்ருக்கோம். இப்போ காலம் அதுமாரி ஃபூட்டிங் எப்படி போடுறாங்க, அதுக்கு என்னென்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப கிளியராக பார்ப்போம். தயா சார் நம்மளோட இருக்காங்க. ஃபுல்லாக இன்ஃபர்மேஷன் எல்லாத்தையுமே வீடியோ போட்டுட்ருக்கோம். உங்களுக்கு ஏதாச்சும் கொரிஸ் இருக்குது அப்படின்னா கமெண்ட் செக்ஷனில் போடுங்க. நிச்சயமாக நாங்கள் ரெக்டிஃபை பண்ணுறோம். இதில் பார்த்தீங்கன்னா ஃபூட்டிங்கு 2 ஃபூட்டிங் ஒன்றா வருது. அப்போ ரெண்டுத்தையும் ஒன்றா ஜாயின் பண்ணி கொஞ்சம் தான் ஒரு அரை அடி கட் பண்ணுற மாதிரி இருக்கும். அது தேவையில்லை. அதுக்கு ஃபுல்லாக எக்ஸ்டெண்ட் பண்ணி 2 பில்லரையும் நம்ம ஃபுல்லாக ஒரே கோடாக போட்டுக்கலாம். இதனால் நம்மளுக்கு என்னென்னா அதிகமான ஃபூட்டிங் கிடைக்கும். கீழே பாதம் அப்படிங்கிறது அதிகமாக கிடைக்கும் நம்மளுக்கு காலத்தோட ஃபூட்டிங்கு. இதனால் நம்மளோட பில்டிங் இன்னும் ஸ்ட்ராங்காகும். பார்த்திங்கன்னா 60 mm ராடு தான் போட்டிருக்கோம். காலம்லாம் நல்லா ஃபினிஷ் ஆகிருக்கு. அந்த பாக்ஸ் வச்சு தான் அடிச்சிருக்கோம். சென்ட்ரிங் வைக்கல இந்த வாட்டிக்கு. இது பாக்ஸ் ஃபுல்லாக வச்சு அடித்து கரெக்டாக இருக்குது. எந்த ஒரு பிசுறும் கிடையாது. இந்த தண்ணி நிற்கிது ரொம்ப நம்ம ஏரியாவில் அப்படின்னா இதுமாரி ஒரு மோட்ரு வாங்கிட்டு அதை ஃபுல்லாக அந்த தண்ணியை இறச்சி ஊற்றிக்கணும் அப்பப்போ. இது 1.5 அடிக்கு நம்ம ஃபூட்டிங் போட்டிருக்கோங்க. அதேமாதிரி காலம் பார்த்திங்கன்னா 4 அடிக்கு அதுக்கு மேலே வந்திருக்கு. இதுக்கு மேலே நம்ம பேஸ்மெண்ட் போடுற மாதிரி இருக்கும். நம்மளுக்கு அந்த பேஸ்மெண்ட் போடணும். அது எப்படின்னு பார்க்கலாம். அது அடுத்தது இதுமாதிரி கம்பி அதே கம்பி தான் கொடுத்துருக்காங்களா, கரெக்டாக செட் ஆகிட்டா, அந்த பாக்ஸ் பிரித்த உடனே அதை செட் ஆகிட்டா ஃபுல்லாக அப்படின்னு சொல்லி நம்ம ஒரு வாட்டி வெரிஃபை பண்ணிக்கணும். அடுத்தது எந்த ஒரு கசடுமே இருக்கக்கூடாது. நம்ம மண் அள்ளி அதில் போட்டு குழியை மூடுறப்ப இதுமாதிரி பாக்ஸு நம்ம போட்டிருப்போம். எக்ஸஸாக பெரிய குழியாக நோண்டியிருந்தாங்கன்னா அதுமாதிரி பாக்ஸ் போட்டிருப்போம். அந்த பாக்ஸெல்லாம் சிமெண்ட்டுக்குள்ளார போயிட்டு அப்படின்னா அந்த சைடில் எல்லாம் போட்டுட்டாங்க அப்படின்னா எடுக்கிறது ரொம்ப கஷ்டம். அதனால் இது மாதிரி நோண்டி தான் எடுக்கணும். இது மாதிரி எடுக்கிறப்ப எந்த டிஸ்டர்பும் பண்ணிடக்கூடாது. நம்மளோட கீழே இருக்கிற பெடலை, அந்த கம்பி போட்டு பெடல் போட்டுப்பாங்களா ஃபூட்டிங்கு, அதை எந்த ஒரு டிஸ்டர்பும் பண்ணிடக்கூடாது. அது ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். அதை நம்ம பண்ணுற வேலை செய்கிற ஆளுங்கள்கிட்ட நம்ம எஜுகேட் பண்ணணும். இதுமாதிரி பில்லர் ஒவ்வொரு வாட்டி நூல் கட்டி திரும்ப செக் பண்ணிக்கணுங்க. இதுமாதிரி நூல் கட்டி செக் பண்ணியிருக்க பாருங்கள். அளவு கரெக்டாக இருக்கா, நேராக வந்திருக்கா அப்படின்னு சொல்லிட்டு கம்பியை மட்டுமே வச்சு அதை பண்ணக்கூடாது. ஒவ்வொரு வாட்டியும் நூல் கட்டி கரெக்டாக இருக்கா அப்படின்னு சொல்லி காலத்தை நேராக கொண்டு போகணும். ஒரே கோட்டில் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு செக் பண்ணிக்கணும். இது ஒரே கோட்டில் இருக்கணும். எந்த ஒரு மாறிகரியெல்லாம் இருக்கக்கூடாது. நம்ம வீடு கட்டுறதுக்கு எப்படி நம்மளோட ஸ்ட்ரக்சரல் பிளானிங்கில் இருக்கோ அதே மாதிரி அந்த லைனில் இருக்கான்னு செக் பண்ணிக்கிங்க. அடுத்தது இந்த நூல்லாம் கட்டியிருக்கு பாருங்கள். வீடியோவில் தெரியுதான்னு தெரில. அதேமாரி மற்ற எல்லா மூளை விட்டங்கள் ஒவ்வொரு மூலையிலையும் போய் நின்றுக்கிட்டு அந்த கரெக்டாக இருக்கான்னு சொல்லிட்டு அந்த கயிறு கட்டி பார்த்துருக்காங்க. அதுவும் நம்ம ஒரு வாட்டி செக் பண்ணிக்கணும். நம்ம அதுக்கு அடுத்தது பார்த்திங்கன்னா இப்போ மண் அள்ளி போட்டுட்ருக்காங்க. எந்த ஒரு இதுவுமே இல்லாமல் சகதியெல்லாம் இல்லாமல் நம்ம நோண்டின மண்ணே எடுத்து அதை ஃபில் பண்ணிக்கலாம். அப்படி மண் பத்தலை அப்படின்னா நம்ம புதுசாக மண் வாங்குகிற மாதிரி இருக்கும். அதை பார்த்துக்கணும். நம்ம கம்பி கொஞ்சம் கூட குறைச்சா இருக்கும். அதெல்லாம் கரெக்டாக அந்த ரிங்கெல்லாம் அடித்து மட்டம் பண்ணி நேராக வச்சுக்கணும். மண் அள்ளி ஃபுல்லாக போட்டு மூடிட்டுருக்காங்க. மூடிட்டுருக்கிறப்ப தண்ணி கீழே இருக்குது. அது மேலே வந்துடும் ஆட்டோமேட்டிக்காக. கன்சல்டேஷன் பண்ணணும். அதுக்கப்புறமேலு பார்த்திங்கன்னா இதில் தண்ணி எவ்வளோ நிற்கிதோ அந்த தண்ணி நல்லது. ஆக்சுவலாக அது எப்படின்னா நம்மளுக்கு ஃபுல்லாக தண்ணி விட்டு நல்லா ஒரு பதம் பார்க்கணும். அதெல்லாம் சரி பண்ணுறோங்க. இது பார்த்திங்கன்னா கம்பி மேலே நீட்டி விட்டுருக்கிறது கூட குறைச்சா வச்சு வெட்டணும். ஒரே சமமாக வெட்டக்கூடாது. அது பில்டிங்க்கு ஸ்ட்ராங் கிடையாது. அடுத்த காலம் நம்ம ஜாயின் பண்ணுறப்ப இது ஸ்ட்ராங்காக அமையாது. அதனால் கூட குறைச்சா வச்சு தான் வெட்டணும். அதை பார்த்துங்க.